ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பராக பனானா சாக்லேட் பன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டார் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் ஸ்டார் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ரெசிபிக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து அது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்காக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பவுலில் 1.5 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். கோதுமை மாவில் பண்ணியிருக்கேன். ஸோ 1.5 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இதுக்கு நடுவில் வெல் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஈஸ்ட் சேர்க்கறதுக்கு முன்னாடி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட மாவும் ஈஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஸ்வீட்னஸ் பத்தாமல் இருந்துச்சு. ஸோ 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை தேய்ச்சி கவர் பண்ணிக்கலாம். இப்போ இதை 1 ஹவருக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடலாம். ஒன் ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டோ இப்போ ரெடியாக இருக்குது. இது கூட ஒரு பனானாவை நல்லா மேஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட ஒர்க் ஏரியா இல்லைன்னா ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக மாவு டஸ்ட் பண்ணி திரும்ப நம்மளோட மாவு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். அதில் லைட்டாக எண்ணெயை தேய்ச்சிக்கோங்க. டோல இருந்து சின்ன சின்ன பன்ஸா செஞ்சு வச்சிடலாம். ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ண ஒரு பேன்ல இப்போ இதை ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு லோ மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பன்ஸ் ரெடியாக இருக்குது. அவ்வளோதான், பனானா சாக்லேட் பன்ஸ் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஸ்டார் ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.